டைம் இப்போ 145 யார் லீடிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிவிகே 113 இருக்குது, டிஎம்கே 64 அண்ட் ஏடிஎம்கே 57 இருக்குது. இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளோ இடத்துல அவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 118, அதாவது 234 தொகுதியில் 118 தொகுதியில் வின் பண்ணியிருந்தால் தான் அவங்களால சிஎம் ஆக முடியும். ஸோ அவங்க வந்து அப்போ தான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் இப்போ வந்து 113 தான் அச்சீவ் ஆகிருக்கு சோஃபார். ஸோ இது வந்து நம்ம ஒரு 12 o'clock இல்லை 1 o'clock முன்னாடியே 113 114 இருந்துச்சுன்னா கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாமல் இந்த டீம் வந்து ஆட்சி அமைக்கும்னு. ஆனால் இப்போது ஆல்மோஸ்ட் 2 ஆகிடுச்சு. பை திஸ் டைம் நமக்கு வந்து எல்லா ரிசல்ட்ஸும் வந்திருக்கும். ஐ மீன் 2 to 4க்குள்ளே மேக்ஸிமம் எந்த தொகுதியில் யார் லீடிங்காக இருக்காங்கங்கிற ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துடும். ஜஸ்ட் 2 more hours வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு அலையன்ஸுமே இல்லாமல் 118 அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னாக இருக்கும் டிவிகேக்கு. இன்கேஸ் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல 118 அப்படின்னா 1 or 2 சீட்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணலான்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகள் அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட்டாக எம்எல்ஏ ஜெயிச்சிருப்பாங்கல்ல அவங்க கூட அலையன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களால 118 சீட்ஸை வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் அவங்க அப்படி கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க.